இளைஞர் அணியினுடைய முன்னெடுப்போடு நடைபெறக்கூடிய இந்த மாபெரும் மாநாடு நிகழ்த்த நிர்வாகிகள் சந்திப்பிற்கு தலைமையேற்று நாளைய தமிழகத்தினுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக விடிவெள்ளியாக வழிநடத்த இருக்கக்கூடிய இயக்கத்தின் கொள்கை தங்கம் எழு ஞாயிறு நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் ஆருயிர் அருமை திருமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, இந்த மாபெரும் நிகழ்ச்சியில் சிறப்புரை நிகழ்த்தி விழாப்பொருரை நிகழ்த்த வருகை தந்து இந்த விழாவிற்கு மாபெரும் பெருமையினை சேர்த்து தந்திருக்கக்கூடிய தான் கண்ட களங்கள் அனைத்தையும் வென்றெடுத்திருக்கக்கூடிய தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியனைப் போல, ஆரியப்படை கடந்த பாண்டியன் நெடுஞ்செழியனைப் போல, வெண்ணி பரந்தலையிலே வீரர்களை வென்றெடுத்த கரிகார் பெருவளத்தானைப் போல தான் தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த இயக்கத்தை, இந்த இயக்கம் கண்ட அத்தனை களங்களிலும் வெற்றி மகட்டை நோக்கி திராவிட முன்னேற்ற கழகத்தை அழைத்துச் சென்ற மகத்தான தலைவர். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் மாத்திரமல்ல, இனி எந்த தேர்தல் வந்தாலும் அத்தனை தேர்தலிலும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் தமிழ்நாட்டினுடைய ஆட்சி பொறுப்பிலே அமரும் என்கின்ற அந்த உறுதியோடு நம்மை வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் நம்முடைய ஆருயிர் முதல்வர் கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் அவர்களே, விருதுநகர் ஒன்றுபட்ட மாவட்ட கழகங்களின் சார்பாக உங்களுடைய அனைவரையும் இருகரம் கூப்பி வருக வருக என்று வரவேற்று மகிழ்வதில் நான் பெருமையினை அடைகிறேன். தலைவர் அவர்களே, வரலாற்றினுடைய பாதையில் சந்திப்புகள் பல சரித்திரங்களை உருவாக்கி வருவதை நாம் கண்டிருக்கிறோம். மனித இனம் ஆறுகளை சந்தித்தது, அங்கேதான் ஆற்றங்கரை நாகரிகங்கள் பிறந்தது. அந்த ஆறு கடலை சந்தித்தது, அங்கேதான் துறைமுகப்பட்டினங்கள் உருவாகி நம்முடைய வாணிபம் செழித்தது. அந்த வரிசையில் இந்த 20ஆம் நூற்றாண்டில் தந்தை பெரியார் அவர்களை பேரறிஞர் அண்ணா அவர்கள் சந்தித்தார்கள். அந்த சந்திப்பு தமிழ்நாட்டில் சமுதாய மறுமலர்ச்சியை உருவாக்கியது. அண்ணா அவர்களை கலைஞர் அவர்கள் சந்தித்தார்கள். அந்த சந்திப்பு தமிழ்நாட்டில் அரசியல் மாற்றத்திற்கு வித்திட்டது. தலைவர் அவர்களே, உங்கள் இளமை காலத்தில் நீங்கள் மிசா என்கின்ற நெருக்கடியை நீங்கள் சந்தித்த அந்த காலம் தமிழ்நாட்டிற்கு ஒரு மாபெரும் இயக்கத்தினுடைய தலைவனை காலம் நம்முடைய கையிலே ஒப்படைத்து தந்தது. இன்றைக்கு இளைஞர் அணியினுடைய எழுச்சி நாயகனாக இருக்கக்கூடிய நம்முடைய கழகத்தின் இளைஞரணி செயலாளர் இன்றைக்கு இளைஞர் அணியினருடைய சந்திப்பை ஒருவர் அல்ல, இருவர் அல்ல, 1 லட்சம் அல்ல, 2 லட்சம் அல்ல, 5 லட்சம் பேரை தமிழ்நாட்டினுடைய சரித்திரத்தில் இளைஞரணியினுடைய நிர்வாகிகளாக நியமித்து அவர்களை சந்திக்கக்கூடிய இந்த சந்திப்பு தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்தை மாற்றி காட்டக்கூடிய ஒன்றாக, வரலாற்று இடம்பெறக்கூடிய ஒன்றாக இருக்கும்.